கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சாலைகள் சேதமடைந்திருக்கின்றன. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது பற்றிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தற்போதைய நிலவரம் என்ன? மீட்பு பணி எவ்வளவு நேரம் தொடர வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலில் நேற்று இரவு துவங்கிய மழை கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பகுதிகளிலும் கூட தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் இன்று மட்டும் மர முறிவு மற்றும் ஒரு சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இந்த 3 சாலைகள் உள்ளது. அதாவது வத்தலகுண்டு கொடைக்கானல் மற்றும் பழனி கொடைக்கானல் மற்றும் இதற்கு மாற்று சாலையாக இருக்கக்கூடியதுதான் அடுக்கும் வழியாக பெரியகுளம் மற்றும் தேனி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை. இந்த சாலையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அந்த இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு பாறைகளை அங்கிருந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று இரவு முழுக்க இந்த சீரமைப்பு பணி நடைபெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த சாலையை சீரமைக்கும் பணி தற்போது சற்று தொய்வடைந்திருக்கிறது. மேலும் இதே போன்று கொடைக்கானல் நகர் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களிலும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த நடவடிக்கைகளை உடனடியாக முடிக்கிவிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.